நீங்கள் இஸ்லாம் டீச்சரா? இதுக்குரிய பதில் தான் இந்த வீடியோ. ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. என்னைய பற்றின ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. ஒரு நல்ல 2 விஷயத்த சொன்னோன்னே, நீங்கள் இஸ்லாம் டீச்சரா? நீங்கள் யார்? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் யார்? நீங்கள் அவேர்னஸ் வீடியோ போடுறீங்க, விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, நீங்கள் யார்? நீங்கள் யார் இதெல்லாம் சொல்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அதுக்குரிய பதில், முதலாவது நான் கேட்குறேன் திருப்பி ஒரு கேள்வி. நீங்கள் சரி பெரிய ஒரு ஆளாக இருந்தால் தான் நல்ல விஷயம் ஒன்று சொல்லுவீங்களா சமூகத்துக்கு? இப்போ இவ்வளோ தூசணம் பேசுகிறது, டான்ஸ் ஆடுறது, அது இது தேவையில்லாது எல்லாம் பார்த்துட்டு லைக்கை போட்டுட்டு போகிறீங்க தானே. அப்போ இந்த சமூகத்துக்கு நல்லது ஒன்று சொல்ல போனால், ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற சமூகத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஒரு விஷயம் சொல்ல போனால், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் செட்? சரி, அதை விடுவோமே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வாரேன் பதில் சொல்ல. நிறைய பேர் கேட்குறதால சொல்கிறேன். நான் ஒரு ரீட்டைல் ப்ரொடக்ஷன் கிளைண்ட். ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, இங்கே கெஷியர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நார்மலாக இந்த கடைகளில் இருக்கிற கெஷியருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. குவைட்டில் அல்கானிமெண்ட் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் எக்ஸைட் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச் இருக்குது. அதில் ஒரு கெஷியர். அப்படின்னா அந்த கெஷியர் ரோல் டிஃப்ரெண்ட்டானது. அதை ஒரு ரீட்டைல் ப்ரொடக்ஷன் கிளைண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதை அப்படின்னு சொன்னால் சளி எடுத்துக்கொண்டு சாமானை கொடுக்குறோம்ல நாங்கள் அதில் நிறைய இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி அப்படி நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ. அது இங்கே குவைட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். அல்கானிமென்றது குவைட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் தெரியாதவங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. மற்றது நான் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இலங்கையில் ஒரு அரசாங்க பாடசாலை ஆசிரியை. சரியா? அது என் சப்ஜெக்ட் இஸ்லாம், மற்றது தமிழ் மொழி. மேஜர் சப்ஜெக்ட் இஸ்லாம், மைனர் சப்ஜெக்ட் தமிழ். சரியா? அப்போ இஸ்லாம் தெரிஞ்சதை வச்சு தான் நல்ல விஷயங்களை கொஞ்சம் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுப்போம்ண்டு. அப்படின்னா நான் இஸ்லாம் போதிக்க வரலை, எனக்கு பிரச்சாரம் எல்லாம் நான் செய்ய வரலை. எனக்கு அது தேவையும் இல்லை. 12 வருஷம் அதை தான் செஞ்சேன். சரியா? அது அப்படித்தானே. பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்வாரல்ன்ற பக்கம் நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்க முன்வாரல்ல, பிரயோசனம் இல்லை, யூஸ் இல்லைன்றது. அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நல்லத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யவோ ஏதோ எனக்கு அந்த நோக்கமும் இல்லை. சரியா? என்கிட்ட யார் சரி கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு இந்து சகோதரர் கேட்டிருந்தார் ஆயிஷா நாஹி நபி அவங்களோட திருமணத்தை பற்றி. நான் அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். சரியா? பிழையா எதுவும் சொல்லல. பிழையா சொல்லியிருந்தா சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த கருத்து பிழைன்னு சொல்லுங்கள். நான் சரியான முறையில் தான் சொல்லிக்கிறேன். நான் 2-3 இதுகள் போட்டிக்கிறேன், வீடியோ போட்டிக்கிறேன். அதுலேயும் சரியான முறையில் தான் நான் சொல்லிக்கிறேன். இஸ்லாத்தில் இல்லாததை நான் சொல்லல. இஸ்லாத்தில் இல்லாதது சும்மா அந்த ஒருத்தர் சொல்கிறாங்களே அந்த 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 சளியில் அது செய்யலும், இந்த சளியில் இது செய்யலும், அந்த மாதிரி ஒன்றுமே நான் சொல்லல. நான் இஸ்லாத்தில் இருக்கிற விஷயத்த சரியாக தான் சொல்கிறேன். மற்றது நான் ஆசிரியர் இருந்தனால எனக்கு எல்லாம் தெரியும். அது நான் மദ്രஸா போன மௌலவி இல்லை. நான் இஸ்லாம் டிப்ளமா படித்த டீச்சர். அப்படின்னா இஸ்லாமிக் எஜுகேஷன் ஃபுல்லாக படிச்சிக்கிறேன். 12 வருஷம் படித்து கொடுத்திக்கிறேன். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸ்ரீலங்காவில் சொல்லப்போனால் ஓ லெவல், ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இஸ்லாம் பாடம் படித்து கொடுத்திக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? தெரியாத விஷயத்த நான் பேச போகிறல்ல. தெரியாத விஷயத்த நான் ஒரு நாள் மூக்க நுழைக்க போகிறதும் இல்லை. தெரியாத விஷயத்தை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை. தெரியாட்டி நான் தெரியாண்டு பேசாமல் வந்துடுவேன். தெரியாண்டு சொல்கிறதுல எனக்கு வெக்கமும் இல்லை. எனக்கு என்ன சரி தெரியாதா, நான் தெரியான்ட்டு ஒதுங்கிடுவேன். சரியா? இந்த சும்மா அந்த வாராங்களே ஒன்று சொல்லிக்கணும், அது மாதிரி தெரியாத விஷயத்துக்கு மூக்கு நுழைக்க போகிறல்ல. தெரிஞ்சனால தான் பேசுகிறேன். மற்றது அவ்வளோதான் என் இன்ட்ரடக்ஷன். அதுக்கு கூடுதலாக ஏண்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சமூக வலைத்தளத்தில் சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லை. சரியா? இப்போ சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பர்சனல் ஊர்பலாக கேட்க ஆசை இருந்தால் அந்த மாதிரி போங்க. அந்த நிறைய பேர் இருக்கிறாங்களே, அந்த ஒவ்வொரு வீடியோகள் வருது, அந்த தண்ட சொந்த பிரச்சனைகள் அது இதுகளெல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்கிற வீடியோகள், சண்டை பிடிக்கிறது, ஊர்பலா எல்லாம் நிறைய இருக்குது டிக்டாக்ல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த மாதிரி வீடியோகளுக்கு போய்த்து நல்லா பாருங்கள். 10-15 நிமிஷம் போகுது, நல்லா பாருங்கள். நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் பார்க்காதீங்க, தேவையில்லை. நான் வற்புறுத்தி யாரையும் கேளுங்கன்னு சொல்லவும் இல்லை. நான் பிரச்சாரம் செய்யவும் இல்லை. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, பெண்கள் பிரச்சாரம் செஞ்சேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் கேட்காட்டி போங்களேன். உங்களுக்கு யார் உட்காந்து கேளுங்கன்னு சொன்னேன். அதோட பெண்கள் அப்படி கேவலமாக கதைக்காதீங்க. பெண்களை கேவலமாக கதைக்காதீங்க. ஆயிஷா நாயகி தெரியும் தானே, அவங்க தான் எத்தனையோ ஆண் சஹாபாக்களுக்கு ஆசிரியையாக இருந்தவங்க. சரியா?
அது வந்து ஹதீஸ் படி ஆதாரம் இருக்கு. ஆயிஷா நாயகி வந்து 2210 ஹதீஸ்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஆண்களாக இருந்த ஆண் சஹாபாக்கள் முன்னிலையில் இருந்த எத்தனையோ சஹாபாக்களுக்கு அவங்க ஒரு டீச்சர். அவங்க சொல்லி கொடுத்ததை சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ ஒரு பெண் சஹாபி சொல்லி கொடுத்ததை, சஹாபி பெண்மணி சொல்லி கொடுத்ததை ஆண் சஹாபாக்களே கேட்டிக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் பெரிய சஹாபாக்களை விட உயர்ந்தவங்களா? ஒரு பொம்பளை சொல்கிறது கேட்கப்படாதுன்னு சொல்கிறதுக்கு, பொம்பளை சொல்கிறது கேட்கப்படாதுன்னா தேவையில்லாத ஏதாவது சொன்னால் கேட்காதீங்க. தேவையானது சமூகத்துக்கு யூஸ் ஆனது சொன்னால் அது ஆம்பளையாக இருந்தால் என்ன பொம்பளையாக இருந்தால் என்ன, சரியான விஷயத்த சொன்னால் அதை கேட்குறதுல வந்து எந்த பிழையும் இல்லை. அப்படி எங்கே இருக்கி குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா பொம்பளை சொல்கிறத கேட்காதுன்னு சொல்லி? அப்போ சமூகத்தில் இருக்கிற பெண் ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் படித்தே இல்லையா? ஆசிரியர்கள்கிட்ட பொம்பளை டீச்சர்மார்கிட்ட நீங்கள் படித்தே இல்லையா? அந்த கமெண்ட் போட்டு கொண்டு வரவங்க பொம்பளை சொன்னால் கேட்குறல்லன்னு கொண்டு வரவங்க வந்து உங்களோட டீச்சர்மாரெல்லாம் என்ன சேர்மாராக மட்டும்தானே இருந்தாங்களா? ஆண்கள் மட்டும்தானே அவங்களுக்கு படித்து தந்தப்போ உங்களோட உம்மை பொம்பளை இல்லையா? உங்களோட உம்மோட சொல் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களோட உம்மை பொம்பளைன்னு சொல்லி உம்மை சொல்கிறது கேட்காம இருப்பீங்களா? உம்மோட உபதேசம் கேட்காமையே இருப்பீங்க? இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள்லாம், சரியா? நீங்கள்லாம் கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் தானே, உங்களுக்கு பதில் ரீக்கும், சரியா? அதை எனக்கு வந்து சொல்ல வேண்டுமென்ற அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையும் குறுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு போகிறதும் இல்லை. இவ்வளோ காலம் நான் டிக்டாக்ல போய்த்து யாருக்குமே பேட் கமெண்ட் போட்டதும் இல்லை. அது வந்து ஏன் ஆட்டிடியூட். இப்போ நிறைய பேர் வந்து எவ்வளவோ நடக்குது, அது பார்க்குற நேரம் ஐயோ இதெல்லாம் இருக்கேன்னு என்ன சரி ஒன்று சொல்லுவோம்னு நினச்சாலும் எங்களுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு விட்ரு. அவங்களுக்குரியது அவங்களுக்கு, சரியா? அதனால் வந்து ஏதாவது கேட்க நினச்சா இப்படி இருக்கா இப்படி இல்லையா, இஸ்லாத்தில் இப்படி இருக்கா இப்படி இல்லையா, படிச்சுக்கோங்களே, தெரிஞ்சுக்கோங்களே. நல்ல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு மதரசாவை பற்றி சொல்ல வந்தோன்னே நீ யார் சொல்கிறதுக்கும் அப்படி இப்படி நீங்கள் ஏன் சொம்பு தூக்குறீங்க அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு? அப்படி இருக்காதீங்க. தவறுகள் நடந்தால் தட்டி கேட்குறது வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அது ஆம்பளையாக இருக்கணும் பொம்பளையாக இருக்கணுமெண்டு இல்லை, சரியா? அதோட வந்து நல்ல விஷயத்த சொல்கிறது வந்து பொம்பளையாக இருந்தால் கேட்க மாட்டேன்னுண்டா நீங்கள் உங்களோட உம்மோட பேச்சே கேட்குற இல்லையா இருக்கும். அதுக்கு வேறு எனக்கு சொல்ல தெரியும், அதுக்கு மேலே எனக்கு சொல்ல. ஏன்னா உங்களை பெற்ற தாய் வந்து ஒரு பெண். அப்போ பெண்கள் அப்படி கேவலமாக பேசாதீங்க. அதோடு வந்து சோசியல் மீடியாவில் வர பெண் எல்லாம் மோசமான பெண் செலவான எவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சீக்கிறாங்க பொம்பளையில், மோட்டிவேட் பண்ணுறவங்க எவ்வளோ படித்த எவ்வளோ உலமாக்கள் இருக்கிறாங்க பெண்கள். நீங்கள் ஏன் இந்த தூசணம் பேசுகிறத மட்டும் பார்க்குற? நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த மாதிரி வீடியோக்கள்ன்றனால அந்த தூசணம் பேசுகிறது, சண்டை பிடிக்கிறது, பொம்பளையிட கச்சபச்சா ஊட்டு பிரச்சனை அதுகளை மட்டும் பார்க்குறதால தான் உங்களுக்கு நல்ல சைட் விளங்குது இல்லை. நீங்கள் சர்ச் பண்ணி நல்ல விஷயத்தை பாருங்கள், யூடியூப்பில் போய்த்து நல்ல விஷயத்தை பாருங்கள், டிக்டாக்ல நல்ல விஷயத்தை பாருங்கள், ஃபேஸ்புக்கில் நல்ல விஷயத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் சமூகத்தில் எவ்வளோ படித்த பெண்கள், எவ்வளோ பெரிய பெரிய தொழில் செய்கிற பெண்கள், எவ்வளோ நல்ல விஷயங்களை போதிக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு விளங்கும். அதை விட்டுட்டு வந்து எவன்கிட்ட என்ன குறை இருக்கேன்னு தேடுறதே பார்க்க வேணாம். அது வந்து ஒரு ஒழுங்கான முஸ்லீமுக்கும் ஒழுங்கான மனிதனுக்கும் நல்ல விஷயம் இல்லை. அது அடுத்தவன்ட குறை தேடுறது வந்து பெரிய ஒரு பாவம், சரியா? பெரிய பாவத்தை பற்றி எல்லாம் கழிச்சிட்டு வரவங்களுக்கு அது பெரும் பாவம் அது, சரியா? அடுத்தவண்ட குறை தேடுறது, அதோட அடுத்தவண்ட வந்து என்ன சரி குறையோண்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னொருத்தோட குறைய அதை மறைக்கத்தானே வேணுமே ஒழிய நாங்கள் அடுத்தவனுக்கு என்ன குறை இருக்கீன்னு தேடி தெரியப்படுற சொல்கிற அளவுக்கு என்கிட்ட குறையும் இல்லை. நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட என் லைஃப்பில் குறையும் இல்லை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா? அந்த அளவுக்கு வந்து பாவம் செஞ்சுட்டு ஒளிஞ்சு கொண்டிக்கிறாள்னா நான் ஃபேஸ் காட்டி என் முகத்தை காட்டி என் ஐடியை போட்டு என் சொந்த பேரை போட்டுக்கொண்டு நான் வர மாட்டேன், சரியா? நான் வரமாட்டேன். அப்படி என்ன பாவங்கள் இருந்தால் ஒளிஞ்சு கொண்டு வாழ்கிற ஒரு ஆளாக இருந்தால் வந்து நான் வந்து இப்படியான விஷயங்கள் நான் பேசவும் மாட்டேன். என்னை பேசினாடே நான் எப்படி பேசுகிற, எனக்குள்ளே இவ்வளோ ஊத்தரிக்கை கேள்வி கேட்பாங்களே சொல்லி ஒரு பயம் இருக்கும். அப்படி கேள்வி கேட்குற அளவுக்கு என்கிட்ட எந்த இதுவும் இல்லை, சரியா? நான் வந்து நல்ல முறையில் தொழில் அங்கே ஸ்ரீலங்காவில் சரி நல்ல முறையில் தொழில் செஞ்ச ஒரு பெண், இங்கே வந்து நல்ல மரியாதையான ஒரு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிற பெண். அதோட வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் அடுத்தவங்களோட குறை தேடாமல் நான் நல்லா இருந்துகிட்ருக்கிறேன். அப்போ நீங்கள் இதை பார்க்குறவங்களும் இப்போ கேள்வி கேட்டவங்களுக்கு நல்ல பதில் எல்லாத்துக்கும் கிடச்சிக்கும். அதாவது வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க தானே, இப்போ நான் யாருன்றது சொல்லிட்டேன் தானே, யாருக்கும் அதோட உங்களுக்கும் நல்ல விஷயம் சொல்லேலும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பெரிய பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். இது சோசியல் மீடியா வந்து யாருடைய மூட்டு சொத்து இல்லையே. அவங்களுக்கு தேவையான சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை எத்தி வைக்கிறது எவ்வளோ பெரிய நன்மை, செய்யுங்க.